146 சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன். சரியா? 146 சங்கீதம் சாமியார் 146 சங்கீதத்தை நான் சொல்ல நீங்க திரும்ப சொல்லணும். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். சத்தமா சொல்லணும். சரியா? நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க காணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதீங்கள். அவனுடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய் கர்த்தரை கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ளவன் பாக்கியவானாய் இருப்பான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளை யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்னென்றைக்கும் உண்மையை ஆக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுவிக்கிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் உதவியையும் ஆதரிக்கிறார். அவர் துன்மார்க்கர் வழியோ அழைத்து கொடுக்கிறார். கர்த்தர் சதா காலங்களிலும் அரசாளுகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் காட். ரொம்ப சந்தோஷம். உற்சாகமா சொல்றீங்க. ஒவ்வொரு ஆசிரியமாராக உடைந்த உள்ளத்தை பார்ப்பதில்லை, நொறுங்குண்ட உள்ளத்தை கவனிப்பதில்லை. ஆண்டவரை போல ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. எல்லாம் அப்படியே உலகப்படிடுவோமா? எல்லாம் உலகப்படிடுங்க. உட்கார்ந்துங்க. ஓ ஜீசஸ். தேவஜனமே, உலகத்துல நமக்கு அன்பு காட்டுகிறதுல இயேசு போல ஒரு தேவன் ஒருவருமே இல்லை. அவர் சொந்த ஜீவனை நமக்காக கொடுத்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்கம்மா? அல்லேலூயா. சொந்த ஜீவன் நமக்காக கொடுத்தார். உலகத்தில் உள்ள சிறு காரியத்தை கூட நமக்காக செய்யாதவர்கள் எப்படி நமக்காக உயிரை கொடுப்பார்கள்? ஆனால் உலகத்துல ஆண்டவர் இயேசு மாத்திரம்தான் அவருடைய உயிரை, அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். அத்தனை சுவாசிக்கிறீங்க. ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஒருபோதும் கைவிட மாட்டார். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னை கைவிட மாட்டீர். ஆண்டவரே, யார் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை கைவிட மாட்டீர். ஆண்டவரே, யார் என்னை கைவிட்டாலும் என்னை கைவிட மாட்டீரையா? யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இதை சொல்லுங்க. யார் என்னை கைவிட்டாலும்
பாசமும் இல்லை, மதர்ந்த பிரியமும் இல்லை. முகத்தை பார்க்கும் போதே எரிச்சலான முகத்தை தான் நான் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை கவலைப்படாதீர்கள். இன்று ஆண்டவராய் இயேசு உங்க உள்ளத்தை பார்க்கிறார், மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ ஹிருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அறியாதபடி உங்க கண்களை கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. இல்ல, ரெண்டு கரங்களை உயர்த்தி உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. யாரிடம் செல்லுவேன், யாரிடம் கதறுவேன், யாரிடம் செல்லுவேன், யாரிடம் கதறுவேன். உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. உடைந்த உள்ளத்தை பார்க்க யாருமே இல்லை. நான் நல்லா இருந்தபோது வந்து எனக்கு விசாரிச்சாங்க, நல்லா இருந்தபோது என்ன வந்து பார்த்து பேசினாங்க, எங்க உட்காந்து சாப்பிட்டாங்க, எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. எல்லாம் என்னை விட்டு போய் விட்டுது. ஏழ்மையில இருக்கிறேன், கஷ்டத்துல இருக்கிறேன். என் கணவர் கூட என்னை விட்டு மறித்து போய் விட்டாரு. இப்ப என்னை தேடுவார் யாரும் இல்லை, என்னை நாடுவார் யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. நான் அழுதாலும் தனியாக தான் அழுதுட்டு இருக்க வேண்டியது இருக்கிறது. எத்தனை இரவுகள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறேன், எத்தனை இரவுகள் தூக்கம் இல்லாமல் நான் குழந்தை கொண்டு படுத்து கொண்டிருக்கிறேன். எத்தனை இரவுகள் நான் என் பக்கம் படுக்கை தண்ணீரால் நனைந்திருக்கிறேன். அப்பா, என் கண்ணீரே குணமாயிற்று. என் சிறுநீரில் அத்தனை முறை கண்ணீரே நான் குணமாகிக் கொண்டிருக்கிறேன். அப்பா, அப்பா, நீங்க மட்டும்தான் சொல்லாது. நான் தேவதையே நமக்கு இறங்கிறது நான் காண்கிறேன். என் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்க உள்ளத்தின் காயங்களை தேவன் ஆற்றுகிறார். ஓ, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை மறந்து போகையில் உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. யாரிடம் சொல்லுவேன், யாரிடம் புலம்புவேன், யாரிடம் சொல்லுவேன், யாரிடம் புலம்புவேன். உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. உடைந்த உள்ளத்தை பாருங்க இயேசு ராஜனே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கரங்களை சேர்த்து அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை அன்றி வாழ்வதப்படி என் இயேசுவே, உம்மை அன்றி வாழ்வதப்படி. சொல்லுங்க ஆண்டவரே, நீ இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லை, நீ இல்லாத ஒரு ஜீவன் இல்லை சாமி. நீதான் வாழ்க்கை ஆண்டவரே. அப்பா, உம்மை அன்றி வாழ்வதப்படி உம்மெல்ல வார்த்தை நீதானே, ஜீவனுக்கு பாதை நீதானே. சொல்லுங்க, ஜீவனுள்ள வார்த்தை நீதானே, ஜீவனுக்கு பாதை நீதானே. எல்லாம் கரங்களை சேர்த்து இயேசையா, 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 இயேசையா. உம்மை அன்றி வாழ்வதற்படி என் இயேசையா, ஜீவனுள்ள வார்த்தை நீதானே,
தேவனே, நீர் எங்களை வாழ வைக்கிறவர், நீர் எங்களை வாழ வைக்கிறவர். நாங்கள் நம்பி கடைபிடித்த என் கணவன் எங்களை விட்டு கடந்து போய்விட்டார், எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டார். ஆண்டவரை நம்பின மனிதன் கைவிடலாம், ஆனால் நீரோ ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீர் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வர பாதை. நான் சொல்றது கவனமாக கேளுங்க. தனிமையை வேறு யாரும் மாற்றுவார்கள் என்று ஏமாந்து போய் எதையுமே நம்ம செய்து விடக்கூடாது. நம்ம தனிமையை மாற்ற ஒரே ஒருவர் ஆண்டவர் இயேசு மாற்றுகிறாங்க. அதுதான் நம்ம தனிமையை மாற்றுகிறோம். அதனால எந்த நிலைமையில தனித்து வீட்டின் மேல் தனித்திருக்கிற குருவியை போல நான் இருக்கிறேன். இரவெல்லாம் நித்திரை இல்லாமல் தூக்கம் இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கிற குருவியை போல நான் வாழ்கிறேன் மாஸ்டர் அப்படி நீங்க சொல்லிக் கொண்டிருக்கலாம். கத்தருக்கு நல்லா கவனிங்க. எந்த நிலைமையில நீ தனித்திருக்கிறையோ, எந்த நிலைமையில தூக்கம் இல்லாம வீட்டின் மேல் தனித்திருக்கிற குருவியை போல பார்த்து கொண்டிருக்கிறையோ, அந்த நிலைமையில ஆண்டவர் இயேசு உன்னுடைய கஷ்டத்தை, கண்ணீரை, வேதனை அறிந்தவராய் ஓடி வந்து உன்னை ஆசீர்வதித்தவராக இருக்கிறார். மகள் என்ன சொல்லுவோம்? ஒருவேளை ஆண்டு அறிந்த மகளா இருக்கலாம், ஆண்டு அறியாத மகளா இருக்கலாம். ஏசாமி தெரிஞ்சிருக்குமா தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா தேவனை கர்த்தர் சொல்றாரு, நீங்க எல்லாம் என்னுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, எல்லாம் அவருடைய பிள்ளைகள். அது உங்களுக்கு ஒரு நாள் குறை வராது. அதை வச்சு இந்த நாளில நல்ல ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தந்த அனுபவம். சரியா? இப்போ சாட்சியுடைய தேவ பிள்ளைகள் நம்ம சாட்சி சொல்லுவாங்க. அவர் கணவனை இழந்த பிறகு எவ்வளவு கஷ்டமான பாதையில் கடந்து போயிருக்கிறார்கள். எவ்வளவாய் அவர்கள்
இந்த சொல்லடி இந்த அவமானம் இந்த பாடுகளை கடந்து போயிருக்காங்க. ஆனால் அந்த பாடுகளில் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறின பிறகு எப்படி தேவன் அவர்களை ஆசீர்வதிச்சாரு அப்படிங்கிறது குறித்து ஒரு சாட்சிகள் கேட்கலாம். இப்போ நம்ம இருக்கிற ஆசிரியர் நமக்கு ஊழியம் செய்வாங்க. ஆனால் இவங்க அவங்க கணவரை பிரிஞ்ச பிறகு எப்படி அவங்க ஆறுதலாக இருக்கிறாங்க, எப்படி சமாதானமாக இருக்கிறாங்க, தேவன் எப்படி அவங்க ஆறுதல் தேடிருக்காருன்னு சொல்லி அவங்க சாட்சி சொல்லுவாங்க. வாங்க சார். சுருக்கமாக சொல்லுவாங்க, தலைவர் விலகமா எதை கூட்டி குறைக்காம உள்ளதை உள்ளபடி சொல்லி நம்ம ஆண்டவர் நாமத்தை பயன்படுவோம். ஆண்டவர் வச்சுக்கலாம் ஆசிரியர் பிரைஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அடிமை கூட என் தேவனுக்கு எத்தனைபடியாக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தேன். ஆனாலும் என் கணவர் தண்ணி சாப்பிட்றதுங்க, தண்ணி குடிக்கிறவராக இருந்தபடினாலே எனக்கு 3 அன்பு ஆம்பளை பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையினாலே இந்த 3ஆவது மகன் பிறந்தப்ப அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லி அநேக பிரச்சனைகள் வந்தது. அதனால என் வீட்டுக்காரரும் அவர் விருதாச்சலத்தில் தூர தேசத்தில் வேலை செய்தார். அதனால் நான் போய் தான் அவரிடத்துல அடிக்கடி சம்பளம் வாங்கிட்டு வருவேன். ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை ராத்திரி போய் ஞாயிற்றுக்கிழமை காலை வாங்கிட்டு வருவேன். இப்படி நான் பல நாள் போயிட்டு 3-4 வருஷம் அப்படி போயிட்டு இருந்தேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த வேலை செய்கிற ஓனருடைய அந்த ஓனர் மனைவி என்ன சொன்னாங்க, என்னம்மா நீங்கள் மட்டும் வந்து காசை மட்டும் வாங்கிட்டு போயிடுங்க, அவர் அவருடைய நடத்தலாம் சரியில்லைம்மா இது மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி என்ன இப்படி இருக்கிறோன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வந்தப்ப நான் கேட்டப்ப அவர் சரியான சொல்லலை, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் அதெல்லாம் கேட்கும்போதெல்லாம் சண்டை தான் வரும். அப்படின்னு நாங்கள் சில வருஷம் ஒரு 4 வருஷம் அப்படியே இருந்தப்ப திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து மூலவரத்துக்கு அந்த அம்மா கூப்பிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் அநேக பிரச்சனை, பணம் சரியாக கொடுக்காதால பல இடத்துல நான் சில நேரத்தில் கடன்லாம் வாங்குவேன். அந்த கடன் வாங்குற பிரச்சனையெல்லாம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது எனக்கும் சில தேவையில்லாத கெட்ட பேர்லாம் வந்துச்சு. அதனால் அதனால எனக்கு வந்து அந்த என்னுடைய நிலைமை வந்து அப்போ நான் கடவுள் யாருன்னு தெரியாத நான் சொல்கிறதுக்கு இல்லாமல் இருந்தேன். அதனால் கடைசியில் ஒரு நாள் இப்படி அவர் வீட்டில் இன்னும் தான் தெரிஞ்ச பிறகு நான் வணங்கின எல்லா தெய்வத்தையுமே என்ன செஞ்சுட்டேன், யாருக்குமே தெரியாத நான் எல்லாத்தையுமே உடச்சி துருக்காக உடச்சி நான் ஒரு மூட்டையில் வாங்கி போட்டேன். வேணும் கேட்டினா எனக்கு சொத்து சொகமும் நான் அவங்கள்ட்ட கேட்கல. இருந்தாலும் இந்த நடக்கை நம்மளுக்கு உண்டாக்குற அந்த கடவுள் நமக்கு வேண்டாம் சொல்லி அப்பயே நான் எல்லாத்தையும் உடச்சி மூட்டையில் வாங்கி போட்டேன். அதனால் நான் அதை அப்புறம் என் வீட்டுக்கு அதை அங்கே இட்டு விட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தேன். கடைசியாக இப்போ என் தம்பிலாம் வந்து கேட்டப்ப நீ ஸ்டேஷனுக்கு போயிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸ்டேஷன்லாம் நான் வரமாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் தம்பியை விட கேட்டு பார்த்தாங்க ஒரு இடத்துல. ஆனால் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, சரி பரவாயில்லம்மா 3 ஆம்பளை பிள்ளையாருது அவர்கிட்ட விட்டுரு, அவர் பார்த்துப்பாரு, நீ மட்டும் வீட்டு வந்துடுமான்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீ பெத்த பிள்ளை மட்டும் நல்லா இருக்கணும், என் பெத்த பிள்ளைலாம் நான் வீணாக்கணுமா அப்படி சொல்லி எங்கள் அம்மா கூட நான் சமைக்கிறேன். எங்கள் அம்மா எங்கள் தம்பியெல்லாம் நான் அனுப்பி விட்டேன். அப்புறம் அவங்க கூட நான் போகல. இருந்தாலும் ஒரு நாள் ராத்திரி சாயங்காலம் வெள்ளிக்கிழமை காலையிலே எங்கள் தெருவில் அந்த அக்கா கூட இருக்காங்க. அவங்க அம்மா வந்து காலையில் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி சொல்லும்போது நான் சொன்னேன், நான் மறுபடியும் வந்து நான் அவள்கிட்ட நான் மேலே வச்சிருவேன், நீ கீழே எடுத்துக்கலாம், அவங்களும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் கேட்கல நான். இருந்தாலும் சரி பரவாயில்ல, அது காலையில் நாங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை இருந்தாலும் அன்றைக்கி எல்லாமே செஞ்சுட்டு சரி மீட்டிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பழைய பிள்ளைங்கள்லாம் இது பண்ணும்போது அவர் பிள்ளைங்கள்லாம் உடலை என்கிட்ட. ஆனால் இருந்தாலும் 2 பசங்களை மட்டும் நான் கூப்பிட்டுட்டு நான் போயிட்டேன். அந்த தாலி கூட அவங்கள்ட்ட அப்போ நான் போகும்போது கைட்டு போட்டேன். அதில் ஒன்றுமே இல்லை, இருந்தால் நான் கைட்டு போட்டேன். சரி பரவாயில்ல, எனக்கு கடவுள் ஒருத்தர் இருந்தாருன்னா நான் உயிரோட இருக்க வரைக்கும் நான் உன்னை பார்க்கக்கூடாது, நீ என்னை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அந்த மாதிரி கேட்டுட்டு தான் நான் அதை அவுத்து போட்டேன்னு வச்சுக்கேன். அவர் எனக்கு இருக்கிற இடத்துல எனக்கு தெரியாது, இதான் கேட்டாலும் அவர் சொல்லுவார் கண்டிப்பாக. அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் அதோட தான் அன்றைக்கி இந்த உட்காந்துருக்காங்க. அந்த அக்கா கூட அவங்களுக்கு தெரியும். அவங்க அம்மா சொன்னாங்க, வேணாம் நீ போகாத, எப்படியே அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் வேணாம், வெள்ளிக்கிழமை போகிறோட்ட சொன்னாங்க. அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கோட நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் வளவூரில் போயிட்டு எனக்கு தெரியும் ஒருத்தவங்க அவங்க வந்து மீன் விற்கிற வீடு தான். அதெல்லாம் அவங்க வீட்டில் நான் போயிட்டு அந்த ராத்திரியில் பிள்ளைங்களை வச்சு நான் அந்த வீட்டில் தான் அந்த 2 பேர் வச்சுட்டு இருந்தேன். இருந்தாலும் ஒரு நாள் ராத்திரி வந்து எங்கள் வேற ஒருத்தவங்க கூட அவர் வந்து இந்த சின்ன பசங்க 2 பேருமே இட்டு போயிட்டாரு. அப்போ சரி அதுக்காக போலீஸில் போனால் அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்ச நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் வரப்போக தெரியாமல் வந்து பார்த்துட்டு போவேன். கடவுள் ஏற்ற வண்டியில் அந்த 3 பிள்ளைங்களுமே எடுத்துகிட்டு வரது கர்த்தர் ஆண்டவர் ஒரு நாள் இதெல்லாம் நான் வந்தப்போ நான் அந்த ஊரில் வந்துட்டு கொஞ்ச நாள் வரைக்கும் தாலிலாம் இல்லாமல் இருக்கேன். அங்கே அந்த ஊரில் ஒரு மாதிரி எல்லாம் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு சின்ன செயின் வாங்கி கட்டு போட்டு பேசாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் ராத்திரியில் இந்த கடவுள் பற்றி ஒருத்தர் பக்கத்து வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணுவார். அப்புறம் அந்த பாஸ்டர் வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த அக்கா அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இவங்க இந்த பொண்ணு இருக்குதுப்பா, அது யாரும் இல்லை, 3 பிள்ளைகளை வச்சு தனியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க எங்கள் வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணார்.
இப்போ நான் சொன்னேன், நான் எந்த கடவுளுமே நம்பலைங்க, எனக்கு கடவுளை வேணாம், நானே என் கடவுளை வேணாம் சொல்லி அடுத்து நான் உடச்சி போட்டேன், இந்த கடவுள் மட்டும் இருந்தால் என்ன பண்ண போறாரு அப்படின்லாம் சொல்லி நான் சொன்னேன். ஆனால் அவர் இல்லைம்மா, இவர் உண்மையான தெய்வம், நீங்க ஏற்றுக்கு பாரு, அதுக்கப்புறம் உனக்கு தெரியுமா அப்படின்லாம் சொன்னார். அவர் முதல் நாள் சொன்னப்ப நான் ஏற்றுக்கல. ஆனால் பைபிள் கொடுத்தாரு என்கிட்ட. பைபிள் கொடுத்துட்டு நீங்கள் கடவுளை ஏற்றுக்கம்மா, அவர் நல்ல தெய்வமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டார். பக்கத்தில் ஆளே இருக்குது, உனக்கு எதாவது பிரச்சனைனா நீ இப்போ அவங்க சொல்லலாம், அவங்க வந்து உனக்கு எல்லாம் செய்வாங்கம்மா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆயிடுது. ஒரு வாரம் ஆகிட்டோடனே ஒரு அதிகாலையில் நல்லா படுத்துட்டு இருக்கும்போது அந்த பைபிள் மேலே தான் இருக்குது. அப்போ வந்து எங்கள் அம்மா கூப்பிட்ற மாதிரியே 2 குரலையும் என்கிட்ட கூட்டுது. அந்த குரல் கூட்டோடனே எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் என் பேர் உண்மையான பேர் ஜெயக்குமார்னு தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அது குரல் கூட்டோடனே நான் நினச்சேன் யாரும் கூப்பிட்றாங்களே, எனக்கு கதவை எட்டி பார்க்கும்போது யாருமே இல்லை. 2வது தடவை அந்த குரல் கூட்டு அந்த பைபிள் வந்த பிறகு தான் அந்த குரல் எனக்கு கேட்டுதுங்க. அதுக்கப்புறம் 2வது கூட்டுது, அப்படி நான் எட்டி பார்த்தா யாருமே இல்லை. 3வது என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கதவை திறந்தோடனே என் பிள்ளைங்க 2 பேர் நாங்கள் வெளியே படுத்துருக்கான், ஒருத்த மட்டும் தான் எவ்வளோ படுத்துருக்கான். இப்போ ஒன்றுமே ஆனால் ஒரு பெரிய வெளிச்சம் எங்கள் வீட்டு உள்ள இருந்தது. பின்னாடி இவ்வளோ பெரிய வெளிச்சம் வருது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த தெருவில் நல்லா ஓடி இருந்தாங்க. ஓடி இருந்து ஐயோ விஜயம்மாவுக்கு என்ன தெரியல அப்படின்ட்டு சொல்லி ஓடி இருந்தாங்க. அப்போ பக்கத்தில் ஸ்டேஷன் இருக்கு, எதிர்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாங்க இருக்கிற வீட்டில். அப்போ அவங்க ஓடி என்னம்மா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க ஏதோ நான் கனவு கட்ட பொழுது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டு அப்புறம் எல்லாம் சொல்லி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் பார்த்தா மறுபடியும் கதவு சாரிச்சு. அப்புறம் ஒரு குரல் கேட்டது, மகளே நீ யாருக்கும் ஒன்றும் பயப்படாத, நான் தான் ஏசுனார், உனக்காக உயிரை கொடுத்தேன், நான் தான் அப்படியே முழங்கால் பண்ணிட்டு அவனோட அழுத. கடவுளே எனக்கு யாருமே தெரியாது, நீ கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவா, சில நாளா நீ கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, அதனாலதான் நான் உண்மையான கடவுள் இருக்கிறேன்னு சொல்லி அந்த நாள்ல ஆண்டவர் என்ன பேசினார். அப்படி அந்த சிறுநீர் ரத்தம் என் மேல சுட்டா விட்டுருங்க. அப்ப நான் அதெல்லாம் தொடக்கலாம் எல்லாரும் கத்திட்டு இருக்கிறேன். நான் மறுபடியும் அந்த ஜோமா ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கிறேன். அப்புறம் என் பசங்க மட்டும் 3 பேரும் என்கிட்ட வந்து உட்காண்டாங்க. என்னம்மா அப்ப நான் சொன்னேன் இது மாதிரிடா அப்படின்னு சொன்னேன். சரி காலையில பாத்துக்கலாமா, ஒரு யாரும் மறுபடியும் என்ன வர போறாங்க சொல்லி அதுக்கப்புறம் அன்னைக்கு மறுநாள்ல இருந்து நான் ஆண்டோட்டு போனேங்க. ஒரே நாள் தாங்க நான் அந்த சர்ச்சுக்கு போனேன். மறுநாள் அன்னைக்கு அப்ப நான் எப்படி ஞாபகம் எடுக்கிறது அவர் சில காரியங்கள் சொல்லி கொடுத்தாரு. நான் அதே தரிசனத்தை மறுபடியும் பார்த்தேன். நான் வெள்ளைப்படம் ஏன் கட்டுறேன் எங்கள் ஊர்ல எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தரிசனத்துல எனக்கு வெள்ளைப்படம் கொடுத்தாருங்க. அவர் வெள்ளை ஒயிட்னு விட்டு அவர் நல்லா கட்டின்னு ஞாபகம் எடுக்கிறேன் நான். அப்ப அந்த மாதிரி தரிசனத்துக்காக தான் வெள்ளைப்படம் கட்டு, வேற யாரும் சொல்லி நான் கட்டலைங்க. அப்ப அந்த தரிசனம் கட்ட பிறகுதான் அதுக்கு பிறகுதான் என்னுடைய வாழ்க்கை என்னன்னு எனக்கு தெரிஞ்சுதுங்க. அதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது நம்ம வாழ்ந்துட்டே வேஸ்டாப்பா, நம்ம ஏன் இப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கு தெரியாம போச்சு, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறா. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு நாள் இது வரைக்கும் நாங்கள் எத்தனையோ பட்டினி இருந்திருக்கோம். அந்த ஊர்ல யாரும் எனக்கு விசாரிக்கிறதுக்கு யாரும் இருந்திருக்காது. ஆனால் ஒரு சின்ன வியாபாரம் செய்து நான் அந்த பிள்ளைங்களை அந்த ஊர்ல காப்பாற்றேன். அந்த ஊர்ல இன்னைக்கு போனாலும் எல்லாரும் சொல்லுவாங்க, அப்படி ஒரு சின்ன வியாபாரம் பண்ணி சீட்டு வியாபாரம் பண்ணி எல்லாம் காப்பது பண்ணி அந்த கடவுள் ஏற்றுன பிறகுதான் அதனுடைய உண்மையான எனக்கு இது அர்த்தம்லாம் தெரிஞ்சது வாழ்க்கைன்னா. அதுக்கப்புறம் தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சின்ன சாதாரண ட்ரெஸ் நினைச்சா கூட கட்டுற அன்னைக்கே யார் மூலியமா அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துருவாரு. அதே மாதிரி ஒரு சாப்பாடு காரியம் நினைச்சா கூட அன்னைக்கே அந்த காரியத்தை கொடுத்துருவாரு. இப்படி பல ஆண்டுகள் நாங்கள் ஒரு 10 வருஷம் அந்த ஊர்ல வளர்ந்த இருந்த எல்லாருக்கும் நல்லா தெரியும். அக்கா இப்படிலாம் இருந்தாங்க, இங்க வந்து இப்படி இதுமாதிரி இந்த ஊர்ல வந்து கடவுளை எடுத்துட்டு இப்படி வெள்ளப்படம் கட்டிட்டாங்களேன்னு எல்லாம் சொல்லுவாங்க. பரவாயில்லம்மா அதெல்லாம் பரவாயில்ல, இப்பதான் எனக்கு நல்லா இருக்கேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு அங்க 10 வருஷம் தான். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு இதான் எனக்கு சொந்த ஊரு. இருந்தாலும் நான் வரதுக்கு எனக்கு நல்லா அந்த ஊர்ல வரமாட்டேன்ப்பா, வீடுலாம் வித்துட்டு போய் எல்லாம் வேணாம், நமக்கு அங்க போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா என் நடுப்புல என்ன சொன்னா, இப்ப எப்படி சபையில பாட்டு பாடுவாரு அந்த பிள்ளைதான், வேணாம்மா நம்மளுக்கு பாண்டிச்சேரியிலே நான் ஒரு வேலை பார்த்துக்கோமா, நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னப்ப அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த பிறகுதான் அந்த பாண்டிச்சேரி வந்தோம். பாண்டிச்சேரி வந்தாலும் எல்லாத்துக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன், எல்லா காலத்துக்கும் ஜெபம் பண்ணுவேன். இஸ்பா நாங்கள் போகலாமா வேணாமா, நாங்கள் போனவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா சாமி அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் நான் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணேன். அப்போ என் பிள்ளைகளும் அந்த ஊர்ல இருக்கும்போது அம்மா போகிற இடத்துல நாமளும் போகணும்னு 2 பிள்ளைங்க ஆட்டம் ஏற்றிட்டானுங்க. இந்த பெரிய மகன் மட்டும் தான் ஏற்றுக்கல. இருந்தாலும் ஒரு நாள் திடீர்னு போய் இந்த சாமிமலைக்கு மாலை போட்டு வந்துட்டான். நான் சொன்னேன், தம்பி இதெல்லாம் வேண்டாண்டா, நீ நான் இது மாதிரி பண்ணிட்டா, உன்னால சாமிலாம் எல்லாம் கூட முடியாது, நீ போய் முதல்ல ஏதாவது போட்டு வா அப்படின்னு சொன்னேன். இல்லை அவன் இல்லைம்மா நான் இந்த ரகெல்லாம் போட்டிருக்கான், நானும் தான் போட்டு நான் போறேன்னா, இதெல்லாம் போட்டு வந்து நான் வீட்டில் உனக்கு ஒன்றுமே செஞ்சு தர மாட்டேன், எப்படி செய்யறது தான் நான் செய்வேன், எல்லாம் கும்பிட்டுலாம் செஞ்சு சாப்பாடு தர மாட்டேன் அப்படி சொன்னா அப்புறம் அதுக்கப்புறம் போய் அம்மா திட்டுறாங்க. நான் சொல்லிட்டு அந்த மாலையெல்லாம் வெட்டி அடிச்சு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இது வரைக்கும் இன்ன வரைக்கும் கடவுள் அதுக்கப்புறம் பாண்டிச்சேரிக்கு வந்தோம். 99 தினகரன் மீட்டிங்கு நாங்கள் இங்கே வந்தோம். கடவுள் இல்லைன்னா நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மட்டும் நான் ஏற்றுக்க சொன்னேன். நானும் என் பிள்ளைகளும் இன்னைக்கு இங்கே இருக்கவே முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ குழப்பமான காரியெல்லாம் நான் நினைச்சிருந்தேன். இந்த ஊர்ல வந்து நம்ம பிள்ளைகளை ஒத்து வர சொல்லி அனுப்புறோம், நாம இப்படிலாம் செய்யறோம், நாம உயிரோட இருக்கக்கூடாது சாமி, நீங்க எத்தனையோ நாளுக்கு நாங்கள் சாப்பிட முடியும், எத்தனையோ
20-25 மாத்திரை வாங்கி தெரிஞ்ச கடையில் வாங்கி வந்து போடணும்னா அப்போ அந்த மாத்திரைலாம் போடாமே நான் வச்சிருப்பேன். போடுவேன் நினைப்பேன், போட மாட்டேன். ஒரு நாள் அந்த மாத்திரைலாம் எடுத்து பாலில் போட்டு நல்லா இது பண்ணி சூடாக்கி வச்சுட்டேன். எல்லாருக்கும் கொடுத்து நம்ம செத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாலில் போட்டு வச்சு மூடி வச்சுட்டு நான் இப்போ தோட்டத்துக்குள்ள ஒரு கல்யாணம் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க வந்து என்கிட்ட பேசியிருந்தாங்க. நீங்கள் காலையில் வந்துருக்கா, நீங்கள் நைட்டில் வந்துருங்க, காலையில் நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறதுக்கு வந்தாங்க. நான் பிள்ளைங்க தினமனை படுத்துருக்காங்க. நான் பேசிட்டு இருந்த பாருங்க, அந்த பாலை சுத்தமாக கீழே ஊற்றி பூனை எல்லாத்தையும் ஊசி போயிடுச்சு, தள்ளி கீழே ஊற்றி. அப்புறம் நான் சத்தம் ஏதோ ஓடியது பார்த்தா பாலெல்லாம் போயிடுச்சு. அப்போ நினச்சேன், ஐயோ நம்ம இதை குடிச்சு இதனால ஒரு சாப்பிட விட மாட்டார் அந்த கடவுளை நினச்சின்னு. அப்போ அந்த பூனை போய் தோட்டத்தில் செத்து கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் எங்களை கடவுள் அந்த கடைசி, அதான் எனக்கு கடைசி நாள். அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் என்னை சந்திச்சாருங்க. ஏன்னா உயிரை எப்படி காப்பாற்றுறாருன்றதை அன்னைக்கு பிறகு நான் கண்டுபிடிச்சேன். ஆண்டவரே நீ இவ்வளோ பெரிய நல்ல தெய்வப்பா, இல்லைன்னா நான் அன்னைக்கே மறைச்சிருக்க வேண்டியதாச்சே. ஆண்டவரே நீங்க காப்பாத்தீங்க. இன்னைக்கும் அதெல்லாம் நினைப்பேன். கத்துறீங்களா அந்த மாதிரி காந்து பண்ணி இந்த ஊர்ல கொண்டு வந்து உண்மையான தெய்வம் யாருன்றது இன்னைக்கு எவ்வளோ காரியங்களை சொல்லுவாங்க. நீ வேற படம் கட்டிமா அப்படி கட்டினோம் அப்படின்னு ஒரு நாள் சொல்ல மாட்டேன். என் உயிரை போனாலும் இந்த கருத்தை கொடுத்த இந்த துணிதான் வேற துணி கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சாட்சியா கடவுளுக்காக வளர்ந்தேன். அது மாதிரி கடவுள் உறுதியா இருக்கும்போது தேவன் நம்மளே என் குடும்பத்தையும் கருத்தை காப்பாற்றுவார். கருத்துடைய பெரிய நமக்கு நல்லவர் பார்த்தீங்கன்னா தேவனை பிள்ளைகளுக்கு பாடு கொடுக்கறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரால் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இதை நாங்கள் ஜெபம் பண்ணி கொடுப்போம். நீங்கள் அப்படியே வருஷம் வாங்கிக்கலாம். சரியா? கண்ணு மூலங்க நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, பிள்ளைகளுக்காக நான் இப்படி பார்த்து மணிட்டு ஜெபிக்கிறேன். இந்த எண்ணெய்கள் எல்லாம் ஆண்டவரே என் கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இந்த எண்ணெய் எல்லாம் பரிசு ரத்தமாய் மாறுவதாக ஆண்டவரே, ரத்தத்தின் ஆண்டவரே அடையாளமாக இந்த எண்ணெய் நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறேன். தீராத வியாதிகளையும் பிசாசு போராட்டங்களையும் பிரிசு கட்டுகளையும் ஆண்டவரே மாற்றுகிற அறுக்கிற நீக்குகிற பரிசு தைலமாய் மாறுபடி நான் ஜெபிக்கிறேன். தேவன் அற்புதமாய் மக்களை குணமாக்கும் ஆசீர்வதியும் கண்ணீரை தொடையும் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டுதலும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இல்லைங்களா? இப்போ நம்முடைய மனுஷன் பிள்ளைகள் என்னை உங்களுக்கு கொடுப்பாங்க. அவசியமாக என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. என்னை பூசி காயங்கள் ஆற்றியே, திராட்சரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பா, எரிகோ நாகர் எதிரனிலே. இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், இந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றும் சிந்தை கவர்ந்தார். என்னை பூசி காயங்கள் ஆட்டியே, திராட்சரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. என்னை பூசி காயங்கள் ஆட்டியே, திராட்சரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார், எரிகோ நாகர் எதிரனிலே. இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், இந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். இந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார், என்றும் சிந்தை நிறைந்தார். அவரே எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. அல்லேலூயா. ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்பார். எப்படி என்னை மூலமா அவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறாரோ, தேவ ஆண்டவரை ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்கனாலும் சுகம் கொடுக்கும். அல்லேலூயா. அப்படியே மனதுக்குள்ள ஒரு ஆண்டவர் தான் பேசப்பா. அதை சொல்லுங்க, நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் பயங்களால். நான் சுகமானே, நான் சுகமானே, புண்ணியரின் பயங்களால், புண்ணியரின் பயங்களால். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
ஏசாமே தம் ஜெபத்தினால் மாத்திரம் எண்ணெயினால் மாத்திரமில்ல அவர் தழும்புகளால் குணமாகும்படி செய்கிறார். தழும்புகள் குணமாகும். காலையில சொல்லுங்க எல்லாரும் குணமாகும். ஆண்டு சொல்றாரு உங்களுடைய பலகீனங்களையும் வியாதிகளையும் சாபங்களையும் என் சிலுவையில சுமந்தேன். அப்ப ஏசு சுமந்த பின்ன நம்ம சுமக்க தேவையே இல்லை. காலையில சொல்லுங்க எல்லாரும். அதனால ஏசு சுமந்தார். என்னத்தை சுமந்தாரு? சிலுவையை சுமந்தாரு. அந்த சிலுவை மேலதான் நம்ம வியாதி எல்லாம் இருக்குது, நம்முடைய பலகீனம் எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. உன்னை குறித்து கவலைப்படாதீங்கம்மா, உன்னை குறித்து கவலைப்படாதீங்க. ஏசப்பா எனக்காக என் நோய்களை சுமந்துட்டாரு. அதை விசுவாசிச்சீங்கன்னா போதும். அல்லேலூயா. சொல்லுங்க, விசுவாசிச்சால் தேவனுடைய மகிமையை காண்பேன். தேவனுடைய மகிமை என்ன? தேவன் நம்ம குணமாக்குறது தான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எவ்வளவு கொடிய நோயினா நீங்க பாதிக்கப்பட்டு நீங்க வந்திருக்கலாம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு உங்களை குணமாக்காம அனுப்பவே மாட்டார். எத்தனை பேர் வியாதியோட வந்திருக்கேன் மாஸ்டர்? காரணத்தை காட்டுங்க. நிறைய பேர் சொல்லலாம் வந்திருக்கீங்க. சரி, கீழே போடுங்க. கட்டாயம் ஏசப்பா உங்களை மனதுருகி உங்களை குணமாக்குவார். நீ சொல்லலாம், நான் பாவியான மனுஷன் மாஸ்டர், எனக்கு ஆண்டவரை பற்றி ஒண்ணுமே தெரியாது, ஜெபிக்க தெரியாது, நான் ஒரு பாவியை பண்ணி வந்திருக்கலாம். ஆனால் ஏசப்பா என்ன செய்யறாரு தெரியுமா? நீ பாவியா இருந்தாலும் நான் மனதுருக்கம் உள்ளது. பாவிகள் மனதுருகி குணமாக்குறேன். அல்லேலூயா. நீதிப்படி அல்ல, என் மனதுருக்கத்தின்படியே உன்னை குணமாக்க போகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீதி அன்பான தந்தையா இருந்தாலும் ஆண்டவருடைய மனதுருக்கத்தினால நிச்சயமா உங்களை குணமாக்குவார் ஆண்டவர். என் பிள்ளைக்காக நான் பாடுபட்டேன், என் மகளுக்காக நான் வேதனைப்பட்டேன் நினைச்சு அவர்கள் எல்லாரையும் குணமாக்கி உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவோம். இப்போ நாம் தேவனுடைய செய்தி நேரத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. பேசும் ஜெபம் செய்யும் போது பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானவை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானவை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் கருத்து மேம்படுத்தும். சந்தோஷமா இந்த வார்த்தையை கேட்டு பிறகு மற்ற காரியத்தை ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நின்றவனமாக நாம் போவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக போராட கொடுத்தோம். எத்தனையோ பேருக்கு அது சாக்கியத்தை இந்த நேரத்தில் கொடுத்திருக்காங்க. இப்பொழுதும் கூட உடைய கூடாரத்தின் கீழே வந்து நாங்கள் தங்கி உடைய வார்த்தைகளை கேட்க முடியாத, உங்களுடைய பாடல்களை பாட முடியாத, உண்மை துதிக்க முடியாத, உண்மை போற்ற முடியாத கொடுத்த கிருபைகளுக்காக போராட கூடி சகோதரம் அருமையாக இங்கே கூடி வந்திருக்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளை உடைய கரத்தில் ஒப்படைக்கணும். அவருடைய பிரச்சனைகள், அவருடைய தேவைகள், அவருடைய கண்ணீர்கள், அவருடைய நிந்தைகள் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறதுக்காக போராட இதாமே அவற்றிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து அவர்களுக்கு நீர் தீராத ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போற தயவுக்காக போராடும். வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிரியரையும் இந்த திருச்சபை கூட நடத்தி கொண்டிருக்கிற அருமையான ஒரு தேவதாசனை கருத்தில் ஒப்படைக்கிறோம். அவருடைய குடும்பத்தாரை கருத்தில் ஒப்படைக்கிறோம். அவருடைய தேவையெல்லாம் சந்திக்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதமான நேரத்தை உங்களுடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். பேசுகிறது நான் அல்லவா, நீங்க மகிமைப்படுங்க, நீர் மகிமைப்படுங்க. இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே கட்டுகிறேன் எங்கள் ஜீவன் உள்ள தேவனே. ஹல்லேலூயா. உட்காருவோம். அப்படியே அமைதியாக உட்காரு. இருந்த இடத்துல அப்படியே உட்காருங்க. நான் இங்க வந்ததிலிருந்து நம்ம பாஸ்டரையா சொல்ற ஒரு வார்த்தை, நம்மை தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அதை சொல்லிட்டே இருக்க.
அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. அது வந்திருக்கிற அத்தனை பேரும் நம்மை தேவன் ஒருபோது ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நானு என்னுடைய வாழ்க்கையிலே நான் அனுபவபூர்வமாக சந்தித்த ஒரு சம்பவத்தோடு இந்த வார்த்தையை ஆரம்பிக்கும். நான் பக்கத்துல, உங்களுக்கு பாண்டிச்சேரி பக்கத்துல இருக்கிற கடலூர் பட்டணத்துல நான் தாசில்தாராக பணியாற்றி டெப்டி கலெக்டராக நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு சென்றேன். நான் பண்ருட்டி வட்டத்திலே தாசில்தாராக பணியாற்றி கொண்டிருக்கேன். எங்க உங்களுக்கு பண்ருட்டி தெரியுமா? பண்ருட்டிங்கிற ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க பக்கத்துல தான் இருக்கு. கடலூருக்கு பக்கத்துல ஒரு 20-25 கிலோமீட்டர் பண்ருட்டி என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அங்கே நான் தாசில்தாராக பணியாற்றினேன் 2-3 வருஷத்துக்கு முன்னால. அப்பொழுது ஒரு நாள் காலை 5 மணி இருக்கு. எத்தனை மணி? 5 மணி. கிராமத்துல பாத்தீங்கன்னாக்க தோட்டி தலையாருன்னு சொல்லுவாங்க. அந்த கிராம ஊழியக்காரன்னு சொல்லுவாங்க. என்னது? தோட்டி மணிக்காரர் இருப்பாரு. அவருக்கு கீழே 2-3 பேர் வேலை செய்வாங்க. அதுல ஒரு அந்த ஊர் சின்ன ஒரு கிராமம், மன்றக்கோட்டைன்னு சொல்றது அந்த ஒரு கிராமம். அங்கிருந்து ஒரு கிராம ஊழியர் பேசுறார். டெலிபோன்ல என்ன பண்ற? டெலிபோன்ல என்னட்ட பேசினோன்னு காலையில விடிகாத்தால் 5 மணி. நான் அப்படியே தூக்கத்துல எழுந்து அந்த டெலிபோனை எடுத்து பார்த்த உடனே யாருப்பா பேசுறது? ஐயா நான் ராமசாமி பேசுறேன். ஓஹோ, என்னப்பா விஷயம் சொல்லு. ஐயா ரொம்ப பதட்டம், பேச்சுல ஒரே அழுகையும் பதட்டமா இருக்குது. ஐயா ஒரு குழந்தை குப்பை தொட்டியில கிடக்குதுயா. குப்பை என்னது? ஒரு குழந்தை குப்பையில கிடக்கு. புரியுதா? கேக்குதா? ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை, பிறந்து 1 மணி நேரம் தான் இருக்கும். அந்த குழந்தை குப்பையில கிடக்குதியா அப்படின்னு சொல்லி எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் தூக்கத்துல அந்த டெலிபோன் பேசுறேன். ஆனா இந்த வார்த்தையை கேட்டவுடனே என்ன, குழந்தை குப்பையில கிடக்கு. குப்பையில கிடக்கட்டும், ஏதோ காயம் கிடக்கும், குப்பை கிடக்கும், வேற ஏதாவது தேவையில்லாத பொருள். குழந்தை உயிரோட குப்பையில கிடக்குதா? ஒரே பயம், பதஷ்டம். என்னப்பா என்ன சொல்ற? ஆமா ஐயா, ஒரு குழந்தை, அழகான ஆண் குழந்தை குப்பையில கிடக்குதுயா. அப்ப என்ன பண்ண? ஐயா நான் எடுத்து பக்கத்துல ஒரு ஆயா இருந்தாங்க, அவங்க அதெல்லாம் சுத்தம் பண்ணி, தொப்புள் பொடி கூட இருக்கலாம், அதெல்லாம் அவங்க சுத்தம் பண்ணி இப்ப நல்லா அழகா இருக்கு அந்த குழந்தை. கொஞ்சம் எறும்பெல்லாம் கடிச்சிருந்துச்சு, அதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அந்த குழந்தைக்கு. கொஞ்சம் பால் வாங்கி அதை கொடுத்தாங்க. இப்போ பத்திரமா பார்த்துக்க. நான் இன்னும் ஒரு 10-20 நிமிஷத்துல அங்க வந்துடுறேன். உடனே டிரைவருக்கு ஜீப் எடுத்துட்டு வாடான்னு சொன்னேன். அவன் எடுத்துட்டு வந்தான். அந்த இடத்துக்கு போனேன். நான் போகும்போதே அந்த பண்ருட்டியில இருக்கிற டாக்டரையும் கூட்டிட்டு போனேன். ஆம்புலன்ஸ். என்னது, ஒருவேளை அந்த குழந்தைக்கு வேற ஏதாவது அசிஸ்டன்ஸ் வேணும்னு சொன்னாங்க, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கான சின்ன வைத்தியம், அதாவது ட்ரிப்ஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துட்டு போயிருங்க. போய் பார்த்தா அந்த குழந்தை நல்லா இருந்துச்சு. யாரோ ஒரு சகோதரி கல்யாணத்துக்கு முன்னாலேயே தவறான வாழ்க்கை, அதை வெளியே சொல்ல முடியல. நிலைமை, குழந்தை பிறந்துச்சு, தூக்கி குப்பை தொட்டியில போகும். யார் அந்த சகோதரின்னு தெரியல. ஆனா கிராமத்துல துருவி பார்த்தா தெரிஞ்சிடும். ஆனா அந்த கிராமத்துல யாரும் சொல்வதற்கு முன் வரல. பார்த்தேன் அந்த குழந்தை, அழகான ஒரு குழந்தை. உடனே நான் என்ன பண்ணேன், எங்களுடைய கடலூர் மாவட்ட கலெக்டர்கிட்ட பேசினேன். ஐயா இந்த மாதிரி ஒரு குழந்தை குப்பையில இருந்துச்சு, அதை எடுத்து பத்திரப்படுத்தி பாதுகாத்து வச்சிருக்கிறேன். நான் இப்ப டாக்டரோட ஆம்புலன்ஸ் வச்சுட்டு இருக்கிறேன். நான் என்ன பண்றது? உடனே சொன்னா, அப்பா ரைட் ரைட், ரொம்ப நல்லது லூக் நீங்க நான் பண்ணது. நீங்க என்ன பண்றீங்க? நான் உடனே மெடிக்கல் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆபீசருக்கு சொல்றேன், நீங்க அந்த குழந்தைய கடலூருக்கு எடுத்துட்டு வந்து, குழந்தைய கடலூருக்கு எடுத்துட்டு வந்து. அப்ப சொன்னேன், சரிங்க. அந்த டாக்டரை கூட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல அந்த குழந்தைய எடுத்துட்டு எங்க போனேன்? கடலூர் ஜிஹெச்சுக்கு அதை எடுத்துட்டு வந்தேன். அந்த ஜிஹெச்சுடைய ஹெட் சீஃப் டாக்டர் அந்த குழந்தைய ரிசீவ் பண்ணிட்டு தயாரா பாருங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னால அதனுடைய தாயால கைவிடப்பட்ட அந்த குழந்தைய ரிசீவ் பண்றது, அதை பெற்றுக்கொள்றதுக்கு யார் தயாரா இருக்கிறாங்க? மாவட்ட மெடிக்கல் ஆபீசர், என்னது டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆபீசர், மாவட்ட கலெக்டர். அதுக்கு எடுபடி யாரு? தாசில்தார். அதுக்கு எடுபடி யாரு? ஆமாங்க. அந்த தாய் கைவிட்டுட்டான், அந்த தாய் கைவிட்டுட்டான். ஆனா ஒருபோது கைவிடாத தேவன் அதற்கு பாதுகாப்பு வச்சிருக்கார். அல்லேலூயா. அதனால இந்த உலகத்துல ஒருபோது ஒருத்தரையும் கடவுள் கைவிடவே மாட்டார். எந்த நிலைமையில் இருந்தாலும் அதோட தாயே அதை கைவிட்டுட்டாலும் அதை கைவிடாத தேவனை நாம்
சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் அனுபவபூர்வமாக என்னோட வாழ்க்கையில சந்தித்த ஒரு சம்பவம். ஆகவே இங்க வந்திருக்கிற ஒருத்தரும் ஒருபோதும் தேவன் கைவிடவே மாட்டார். ஐயா பாஸ்டர் சொல்லும்போது நம்மை ஒருபோது கைவிடவே மாட்டார். அது எவ்வளவு உண்மையான வார்த்தை என்பதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ருசித்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். நீங்க உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் அதை ருசித்து பார்த்து அறிந்து கொள்ள வேண்டும். ஆனா அது ஒரு கண்டிஷன் உண்டு. சரி, இந்த குழந்தையுடைய நிலைமை என்ன? அந்த குழந்தைய பாருங்க, நான் எடுத்துக்கிட்டு வேன்ல வரேன், அதுல இருந்து 2 போன் எனக்கு வந்துச்சு. என்ன போன் வந்துச்சு? 2 செல்போன். இதை கேள்விப்பட்ட உடனே அவங்க அப்படி செய்தி பரவிடுச்சு. நான் கிட்டத்தட்ட அங்க கடலூர் வரதுக்கு 9 மணி ஆச்சு. 5 மணி அப்புறம் அது இதுன்னு அரேஞ்ச் பண்ணி அங்க நான் கடலூர் வரதுக்கு 9 மணி ஆச்சு. அதுக்குள்ள செய்தியை கேள்விப்பட்டு கடலூர்லயே ஒரு பெரிய பணக்காரர் ஜுவல்லரி வச்சிருக்காரு, தங்க நகை, என்னது தங்க வைர நகை எல்லாம் வச்சிருக்கிற ஒரு பெரிய கடைக்காரரு. நான் பேர் சொல்ல விரும்பல. அவரு எனக்கு போன் பண்ணார். ஐயா, என் மருமகளுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. ஒரே பையன் எனக்கு. கல்யாணம் பண்ண என் மருமகளுக்கு 15 வருஷமா குழந்தை இல்லை. இந்த குழந்தைய எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அதை வளர்த்துக்குவேன். அல்லேலூயா. இந்த குழந்தைய எனக்கு கொடுத்தா நான் வளர்த்துக்குவேன். இந்த குழந்தைய தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்தேன், நான் வளர்த்துக்குவேன். நான் அதுக்கு என்ன நீங்க சொல்றீங்களோ உங்களுடைய கண்டிஷன்லாம் என்னவோ அதை நான் தயாரா போடுறதுக்கு, என்ன கையில் கேட்டாலும் நான் போடுறதுக்கு தயாரா. யார் சொல்றது? கடலூர்லயே பெரிய கோடீஸ்வரர். கடலூர்லயே பெரிய கோடீஸ்வரர் பெரிய ஜுவல்லரி வச்சிருக்காரு. பாருங்க, கடவுள் யாருக்கு என்ன பாருங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னால தாயால கைவிடப்பட்டா இந்த குழந்தை எப்படி இருக்கும்? இது யாரு வளர்த்துவாங்க அப்படின்னு நினைச்சத யாரு வளர்த்துறதுக்கு வரா? பெரிய கோடீஸ்வரர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் இன்னொருத்தர், ஒரு வக்கீல் ஒருத்தர் போன் பண்ணார். ஐயா, என்னுடைய மகளுக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லை. நான் அதை தத்து எடுத்துக்கிறேன். அந்த குழந்தை போன அப்பா, இப்ப அது கலெக்டரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. என் கண்ட்ரோல்ல இல்ல, மெடிக்கல் ஆபீசர் கண்ட்ரோல்ல இல்ல. யாரோட கண்ட்ரோல்? கலெக்டரோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நான் எந்த முடியுமா எடுக்க முடியாது. நீங்க எதை பேசுனாலும் தயவு செய்து என்ன பண்றீங்க? கலெக்டர்கிட்ட பேசுங்க. ராஜேந்திர ரத்னு இருந்தார். அந்த கலெக்டர் யாரு? ராஜேந்திர ரத்னு. இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் கலெக்டரா இருக்காரு. அவர் சொன்னார். நான் சொன்னேன், நீங்க அவர்கிட்ட பேசு. அப்போ ஒன்னாங்க 2 பேரும் அவர்கிட்ட பேசினாங்க. ஒரு காரியங்கள்லாம் அதுக்கான ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னாக்க அரசாங்கத்துல சில விதிமுறைகள், அந்த விதிமுறைகள்லாம் கட்டுப்பட்டாங்க. இப்ப அந்த குழந்தை அந்த கோடீஸ்வரம் வீட்டுல இருக்கு. ஹல்லேலூயா. எங்க இருக்குது பாருங்க. ஒரு தாய் அந்த அவருடைய தவறான வாழ்க்கையினால் அந்த குழந்தைய கைவிட்டார். ஆனா அந்த குழந்தைய கடவுள் எங்க உயர்த்துறாரு? எங்க உயர்த்துறாரு? நம்முடைய தேவன் ஒருபோதும் ஒரு நாளில் ஒருத்தரையும் கைவிடுகிற தேவனே அல்ல. கைவிடுகிற அது ஒரு முக்கியமானது நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க வந்துட்டோம், நம்மளை கணவன் கைவிட்டாரு. ஐயோ, கணவன் இருந்து நாங்க ஒருத்தருக்கு ஒரு சிலர் கணவன் இருப்பாங்க, அவர் வேற ஒரு மனைவியோட வாழ்ந்து கொண்டு இருப்பார். நம்மளை கைவிட்டாரு. இவ்வளவு நமக்கு அழகும் நம்முடைய கடந்த உடல்ல பணமும் இருக்கிற வரையிலும் நம்மை தாங்கின அந்த கணவன் இன்னைக்கு நமக்கு உடல் குறைஞ்சு போச்சு, நமக்கு சத்துவம் குறைஞ்சு போச்சுன்னு நம்மை கைவிட்டு விட்டானேன்னு சொல்லிட்டு நீங்க அங்கலாய்ப்போடு இருப்பீங்க. எவ்வளவு நிந்தை. பக்கத்துல ஒருத்தர் சும்மா பொம்பளைங்க ஒருத்தர் பேசுவாங்க. அவளுக்கு என்னையா இது? அவன் நம்முடைய நிலைமை அவங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்களுக்கு வாய் என்ன பண்ணும்? மற்றவங்களுக்கு பேசுறதே தான் வாயா. ஆக இதெல்லாம் கடவுள் பார்த்துக்கிட்டு. ஆகவே ஒரு நாள் அவர்கிட்ட வந்த பிள்ளைகளை ஒரு நாள் அவர் என்ன பண்ணுது? தள்ளினதே கிடையாது. ஆனா நாம் ஒன்றை காரியத்தை மனசுல வச்சு ஒரு காரியத்தை நாம் மனசுல பதித்து கொள்ள வேண்டும். எப்பன்னு சொன்னாக்க, இப்ப பாருங்க, வேதத்துல நமக்கு சில வாக்கியம் உண்டு. இப்போ எஸ்ரா எழுதின புஸ்தகம், யோசுவா 3ஆம் அதிகாரம். எல்லாம் பைபிள் வச்சுக்கிறீங்களா? ஐயா சொன்னாங்க பைபிள் இல்ல. நிறைய பேர் படிக்கிறது கேளுங்க. யோசுவா 3:5. யோசுவா பாருங்க, கவனிங்க, காது கேக்குதா? யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். பாத்தீங்களா? நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார்னு சொன்னார். பாருங்க, இஸ்ரவேல் மக்களை யோசுவா நடத்தி கொண்டு போகிறார். அப்போ அவங்க வனாந்தரத்துல ஒரு இடத்துல பாளையம் இருக்கிறாங்க. அப்ப அங்க வந்துட்டு அவர் அந்த மக்களை கூப்பிட்டு
நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். என்ன சொல்றாரு? உங்களை என்ன பண்ணு சொல்றாரு? அப்போ எதுக்காக அந்த பரிசுத்தம் பண்ணுன்னு சொல்றாரு? நாளைக்கு அப்பதான் கடவுள் நம் மத்தியிலே அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா! என்ன செய்வாரா? அப்போ நாம் பரிசுத்தமா இருக்கும் போதுதான் கடவுள் என்ன பண்ணுவாரு? அது முக்கியமானது. இதைதான் நீங்க மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடவுள் ஒருபோதும் ஒருத்தரையும் கைவிடாத தேவன், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அவர் எப்ப கைவிட மாட்டார்? நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு அவருடைய வழியிலே அவருடைய சத்தியத்திலே நீங்கள் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களை கடவுள் ஒருபோது கைவிட மாட்டார். அற்புதங்களை நிகழ்த்துவார். உங்களை எந்த கணவன் கைவிட்டாரோ அவளை மூக்கு மேல வரல வச்சு ஐயோ நாம் கைவிட்டுட்டோம், அவளை இந்த நிலைமையில் இருக்கிறா அப்படின்னு பார்க்க முடியாத அவர் வைப்பார். ஹல்லேலூயா! அப்பொழுது நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். முக்கியமானது. நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? என்ன பண்ணணும்? காது கேக்குதா? நான் சொல்றது புரியுதா? பாருங்க, கடவுள் அற்புதங்களை செய்வார். நீங்க உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பார். நீங்க என்ன காரியத்தை கடவுளுக்கு கேட்கிறீங்களோ அதற்கு அவர் செவி கொடுப்பார். அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜெயம் பெறும். நீங்கள் உங்கள் காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். உங்களை யாரு தள்ளினார்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை நிந்தையார் உங்களை துன்பப்படுத்தினார்களோ அவர்கள் முன்பாக கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் நீங்கள் உங்கள் காரியங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! இது முக்கியமானது. அப்பொழுது நீங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது கடவுள் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். நாம ஒரு அருமையான சாட்சியை கேட்டோம். அம்மா சகோதரி ஜெயக்குமாரி வந்து ஒரு சாட்சி சொன்னார். அவருக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? எனக்கு பிரத்யட்சமாக என் முன்னால் வந்தார். மகளே, எங்க அம்மா கூப்பிடுவது போல கூப்பிட்டேன்னு சொன்னார். அந்த தேவன் அவர் மேல அன்பு வைத்திருக்க, யாரை அவர் உயர்த்தணும்னு நினைக்கிறாரோ, யார் மேல அன்பு வைத்திருக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களை அவர் என்ன பண்றாரு? பேர் விட்டு கூப்பிடுறாரு. சாமுவேலை அவர் உயர்த்தணும்னு நினைச்சார், பெரிய தீர்க்கதரிசியா மாத்தணும்னு நினைச்சார். அப்ப கூப்பிடுறாரு. சாமுவேல் வந்து ஆலயத்துல படுத்திருக்கிறார், சின்ன பையனா படுத்திருக்கார். சாமுவேலே கூப்பிடுறார், அவனை பேர் சொல்லி கூப்பிடுகிறார். ஆகவே அவர் யாரை உயர்த்துகின்றாரோ, யாரை உயர்த்துகின்ற நினைக்கிறாரோ, யார் மேல அவர் சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்கள் அவரை பேர் சொல்லி அழைக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு உங்களை இங்க அழைத்து வந்திருக்காருன்னு சொன்னாங்க, அதுக்கு ஒரு சித்தம் உண்டு, அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பாஸ் சொன்னாரு அப்படிங்கிறதுக்காக நீ வரல. பாஸ் கூட சொல்லலாம், ஆனா சிலருக்கு வர முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் கடவுள் இங்க உங்களை அழைத்து வந்திருக்கிறாருன்னு சொன்னாங்க, அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அதற்கு ஒரு சித்தம் உண்டு. உங்களை அவருடைய பிள்ளையாக அவர் நினைத்திருக்கிறார். புரியுதா? உங்களை வேறு பிரித்து எடுத்திருக்கிறார். நீங்க இருந்த விக்கிரக வணக்கத்தில் இருந்தோம், நீங்க ஏற்கனவே இருந்த பாவ வாழ்க்கையில் இருந்தோம், உங்களை வேறு பிடித்து எடுத்து இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா! ஏசாயா 43:1 எடுங்க. ஏசாயா 43. கடவுள் அங்க ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இப்பொழுது யாக்கோபை நம்ம பேரை வச்சீங்க. யாக்கோபுங்கிற இடத்துல யாரா பேரை போட்டுமா போட்டுங்க. இப்பொழுது யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலிலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அர்த்தம் படம், நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்னை பட்டாது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பாருங்க, இது தேவனே யாக்கோபை நோக்கி சொல்றார். தேவன் சொல்ற வாக்குத்தத்தமான வசனங்கள். யாக்கோபே, இப்பொழுது யாக்கோபே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ இங்க வந்திருக்கிறேன்னு சொன்னாக்க அவருடைய அழைப்பு இல்லாம இங்க யாரும் வரல. இன்னைக்கு சகோதரர்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னா தேவனுடைய அழைப்பு இல்லாமல் நீங்கள் இங்க வரவில்லை என்பதை நீங்கள் திட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அழைப்பு, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால், அவர் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக கொடுத்த சத்தத்தின் கொடுத்ததுக்கு செவி கொடுத்ததுனால் தான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. அதை நீங்கள் மறந்து விடக் கூடாது. ஆக உன்னை பேர் சொல்ல அழைத்த தேவன் உனக்காக சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். உண்மையில் தண்ணீர்கள் புரளுவது, நீ அக்னியின் ஊடாக சென்றாலும் அதை உன்னை சேதப்படுத்துவதில்லை. உன்னுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிற தெய்வமா இருக்கிறதுக்காக அவர் சொல்கிறார். ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் போது உங்களுடைய
மூலமாக அற்புதங்கள் நடக்கும் என்பதை நீங்க மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 பாருங்க. வெளிப்படுத்தினால் பாருங்க, இன்னொன்னு வார்த்தை சொல்றாரு. ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் இந்த வார்த்தையை சொல்றாரு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும். சொல்லுங்க. அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பார்த்தீங்களா? கடவுள் ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் சொல்றாரு. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயமா செய்யட்டும். பண்ணதா நீ பண்ணிட்டு இருக்கிறது அநியாயம் தான். அவனுக்கே தெரியும் நான் பண்ணிட்டு இருக்கிறது அநியாயம்ங்கிறது அவனுக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணுவான்? தொடர்ந்து என்ன பண்ணுவான்? அநியாயம் செஞ்சுட்டு இருந்தா செஞ்சுக்கிட்டே அதுக்கு தான் இந்த கூலி உனக்கு கிடைக்கும். ஆனா பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாக கடவுள் எதிர்பார்க்கறது என்ன? நான் பரிசுத்ததா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருக்கிறது அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆக பரிசுத்தம் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும் என்பதை நீங்க மறந்து விடவே கூடாது. அற்புதங்களும் அடையாளம். இப்ப ஐயா வந்துட்டு ஜெப எண்ணெய் கொடுத்தாங்க. நீங்க அசுத்தமான உதடுகளோட என்னெல்லாம் ஊர்ல இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தைகளோட எல்லா பேச்சுகளையும் பேசிக்கிட்டு இந்த எண்ணெயை சாப்பிட்டா உங்களுக்கு சுகம் கிடைக்காது. யாராவது அப்படி இருந்தாங்க தயவு செய்து எண்ணத்தை மாற்றிக்கங்க. நீங்கள் உங்களோட வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சிலே பரிசுத்தமா இருக்க வேண்டும். உங்களுடைய நடக்கையிலே நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர் ஐயா கூப்பிட்ட ஜெப எண்ணெய்க்கும் ஐயா சொன்ன ஜெபத்துக்கும் வல்லமை உண்டு. அதுதான் அப்ப கிரியை செய்யும். ஆகவே என்னுடைய வாழ்க்கையை நான் அசுத்தமாக வைத்துக் கொண்டு நான் வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பை கடவுள் நான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கிட்ட பிரதிபலங்களையும் நான் எதிர்பார்த்தேன். டெஃபினட்டா ஒரு காலம் 1% கூட வந்தவனமாக திரும்பி போகலாம். வருகின்றவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் கூட அதற்காக மனஸ்தாபப்பட்டு தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அப்பா நான் தெரியாம இந்த பாவங்களை செய்துவிட்டேன், இனிமே என்னோட வாழ்க்கையில இது போன்ற தவறுகளே வராது அப்படிங்கிற ஒரு நிலைமையோடு நீங்கள் உங்களை கடவுளுக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னா நீங்க வாங்கின ஜெப எண்ணெய் உங்களுக்கு பயன்படும். ஹல்லேலூயா. அதை மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு வந்துட்டு ஐயா வந்துட்டு இந்த ஒரு எல்லாம் பண்டிகை நாளா வருது, இவர்கள் கைவிடப்பட்ட பிள்ளைகள், இவர்களுக்கு யாரை கவனிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு பெரிய உன்னதமான நோக்கத்தோடு பெரிய பெரிய மற்ற உதாரணத்துவமான குணங்களை உடையவர்களை சந்தித்து இது போன்ற காரியங்களை செஞ்சிருக்காங்க. உங்களுக்கு அந்த பண்டிகை நாட்களில் உங்களுக்கு புத்தாடைகளை உடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இது செய்து கொண்டிருக்காங்க. ஆகவே அந்த நோக்கம் நிறைவேறும். அவருடைய நோக்கம் நிறைவேறும் சொன்னாக்க நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். நீங்க அவருடைய அற்புதத்தையும் அவருடைய அதிசயத்தையும் பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக ஆலயத்துக்கு ஒரு தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் என்ன நிகழ்ச்சி நடக்கின்றதோ அதுல கலந்து கொண்ட பிள்ளைகளாக ஆலயத்தில் நீங்க பரிசுத்தப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. ஆக பரிசுத்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்றாரு அவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் பரிசுத்தமானவர்கள் இன்னும் என்ன பண்ணும்? தாங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும் சொல்றாங்க. ஆக நம்முடைய உள்ளங்களும் நம்முடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாகணும்னு சொன்னாக்க நாம் சில காரியங்களை கவனிக்க வேண்டியிருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்முடைய உடம்புல சில அவயவங்கள் இருக்கு. இந்த கண்ணு என்னது? கண்ணு. இந்த கண்ணு வந்துட்டு நிறைய பாவங்களுக்கு என்னவா இருக்கு? அதுதான் ஆதாரமா இருக்கு. ஒரு அம்மா நல்லா நகை போட்டு போறாங்க. அப்ப நம்ம மனசுல இருந்து நமக்கு வந்துட்டு தேவை, நம்மளோட தேவைகள் இருக்குதா? மனுஷனுக்கு எல்லாம் தேவைதான். ஆனா கண்ணை பார்த்த உடனே அவங்க இவ்வளவு போறாங்க, அது ஒரு பொறாமை ஏற்படுது. கண்ணு என்ன பண்ணுது? ஓ இவ்வளவு போட்டுருக்காங்க, இவ்வளவு செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு எனக்கு. அப்ப கண்ணு வழியா நமக்கு பாவங்கள் என்ன பண்ணுது? மனசுல நாம வந்து நேர்மையாகவும் நல்லாவும் இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா என்ன பண்ணுது? நம்மளுடைய கண்ணு நமக்கு நமக்கு இடைஞ்சலா இருக்கு. அப்பதான் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, உன்னுடைய கண்ணு உனக்கு இடைஞ்சலா இருந்துச்சுன்னாக்க அதை என்ன பண்ற? எடுத்துக்கோடு. நீ ரெண்டு கண்ணு உள்ள ஆளா பரலோகத்துக்கு போகுது, நரகலோகத்துக்கு பார்க்குறோம். ஒரு கண்ணு உள்ள ஆளா என்ன பண்ணுது? பரலோகத்துக்கு போகுது, நலமா இருக்குன்னு சொல்றேன். மத்தேயு 5ல சொல்றேன். ஆகவே கண்ணு வந்துட்டு நிறைய பேருக்கு என்னது? இடைஞ்சலா இருக்கு. அதை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
நம்முடைய பார்வைகள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தம் உள்ளதாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய உடம்புல இருக்கிற அவயவம் இல்ல, கண்ணு நமக்கு மிகவும் அசுத்தத்தை கொண்டு வருகின்ற ஒரு அவயவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வாய். அடுத்தது என்னது? வாய். இந்த வாய் சொல்லுவார், வாயை பத்தி யாபோகு சொல்லும் போது சொல்லுவார், எவ்வளவு ஒரு பெரிய கப்பலை ஒரு சுக்கான் திரும்புவது போல ஒரு சின்ன சுக்கான் தான் அந்த கப்பலை திசை திருப்பி கொண்டு போகும். அது போல இந்த வாய் நாம் எவ்வளவுதான் இது பண்ணாலும் நமக்கு கெட்ட பேரை கொண்டு வந்து. அது குறிப்பாக அம்மாமாருக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, 2 பேர் அம்மாமாருக்கு சேர்ந்தாக்க 3வது ஒருத்தரை பத்தி பேசுறதா சில காரணத்தை என்ன பண்ணு வழக்கமா இருக்கும். யாராவது 2 பேர் சேர்ந்தாக்க அவ அப்படிதான், இவ இப்படிதான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றது, சாதாரணமா நம்மளே அறியாம நம்மளை பேசும். இது போன்ற பேச்செல்லாம் கடவுள் என்ன பண்ணல, வெறுக்கல். நாம் 2 பேரும் சேர்ந்தாங்க, விசுவாசிகள் சேர்ந்தீங்கன்னு சொன்னாங்க, நம்முடைய விசுவாசத்தை மேற்கொண்டு வளர்த்துவது தொடர்பாகும். அந்த கூடுகை ஒரு நலமானதாக இருக்கணும். மற்றவங்களை பத்தி பேசுறதுக்காக நமக்கு கடவுள் என்ன பண்ணல, வாயை கொடுக்கல. கெட்ட வார்த்தைகளை பேசுவதற்காக கடவுள் வாயை கொடுக்கல. வீட்டி வெத்தலை பாக்கு சிகரெட் இந்த மாதிரிலாம் போட்டு இது பண்றதுக்காக கடவுள் வாயை கொடுக்கல. அவருடைய துதி பாடல்களை பாட, அவருடைய வசனங்களை படிக்க, அதற்காக தான் நம்ம கடவுள் என்ன பண்றாரு, வாயை படைத்திருக்கிறார். ஆனா அதை விட்டுட்டு நாம என்ன பண்றோம், என்னது மற்றவங்களை பத்தி புரட்டி பேசுறதுக்கும், பொறாமையான பேச்சுகளை பேசுறதுக்கும், கண்ட பேச்சுகளை பேசுறதுக்கும், சினிமா பாட்டுகளை பாடுறதுக்கும், மற்ற பாடல்களை பாடுறதுக்கும் நமக்கு வாயை கொடுக்கு. ஆகவே நாம் முதலில் கண்ணை பாதுகாக்கிறவர்களாக கூட பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து சொன்ன வாயை சொன்னேன். ஆக நம்முடைய சிந்தனை அடுத்தது நம்முடைய இருதயம். இந்த சிந்தனைக்குங்கிறதுக்கு என்னது நம்ம கடவுள் சொல்றாரு, நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை எல்லாம் என்ன பண்ணோம், கடவுளுடைய சமூகத்துல வெளிச்சமாக நல்லதாக இருக்கணும். கண்ணை நல்லதா காணணும். நான் என்னுடைய இருதயத்துல 1000 கெட்ட சிந்தனையை வைத்துக் கொண்டு இருந்தேன்னு சொன்னாக்க நிச்சயமாக கடவுள் என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய மாட்டார். அது பரிசுத்தமா இருக்கணும். என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள், என்னுடைய இருதயத்தின் எண்ணம் என்ன, என்னோட மூளைக்கு இருதயத்துக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. என்னோட இருதயம் என்ன நினைக்குதோ அதான் மூளை செய்யும். மூளை என்ன சொல்லுதோ அதான் இருதயத்தை செய்யும். ஆகவே நாம் இந்த 3 அவயவங்களை பரிசுத்தமாக்கி கொண்டு வச்சிருந்தாதான் என்ன பண்ண முடியும், நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் காணப்படும். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் பெரும்பான்மையான சில கருத்துக்களை சொல்கின்றேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இல்லாவிட்டால் நாம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண முடியாது. சரி, அப்படி என்று சொன்னா நாம் நம்முடைய செய்கைகளிலே தேவனை தொடுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் வாழ்க்கையில பல்வேறு காரியங்களை பார்க்கணும். இங்க ஐயா சொன்னாங்க, இந்த குழுவுக்கே பேர் என்ன சொன்னாங்க, சாரைபாத். அது முழு பேர் என்ன, சாரைபாத் பெண்கள் கூடுகை. வந்ததுல இருந்து அவங்க சொன்னாங்க சாரைபாத் பெண்கள் கூடுகை. சாரைபாத்ங்கிற விதவை பத்தி அவங்க முன்னவே ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அங்க ஒரு பெரிய பஞ்சம் நடந்து வருகிறது. அவர் எலியாவை காப்பாற்றுவதற்காக, எலியாவை போஷிப்பதற்காக தேவன் சாரைபாத் விதவையை ஏற்படுத்துகின்றார். பாருங்க, நான் சொன்ன ஒரு குழந்தை யாருமே தேவனை கைவிட்ட மனுஷனை யாருமே கைவிட்டவர் அல்ல. எலியாங்கிற தீர்க்கதரிசி ஒரு பெரிய வல்லமையான தீர்க்கதரிசி. அவர் சொன்னாரு 3 வருஷம் மழையே பெய்யும் நாட்டுல. அவர் மழை பெய்ய வேணாம்னு சொன்ன. ஏன்னா அந்த இஸ்ரவேல் மக்கள் அவங்க வணங்கா கழுத்துள்ளவர்களாக தேவனுக்கு கீழ்ப்படியாம அவரை விட்டு மறந்து போனதால தேவன் அவர்களுக்கு கோபாக்கினையை கட்டையிட்டு அவர் சொன்னாரு, இவங்க மறுபடியும் விக்கிரகத்தை வணங்க போயிட்டாங்க. ஆகவே அவர் எலியா தீர்க்கதரிசி பெரிய தண்டனை கொடுக்கிறார். 3 வருஷம் மழையே பெய்யல. அந்த நாட்டுல பெரிய பஞ்சம் வந்துருச்சு. அந்த பஞ்சத்துல இருந்து அவரை காப்பாற்றுவதற்காக நீங்க சாரைபாத்ங்கிற ஊருக்கு போ. அங்க போகும்போது அங்க ஒரு விதவையை கட்டளைக்கிட்டார். அவ சொன்னா, ஒரே ஒரு அடைய மட்டும் எனக்கு சுட்டு போட்டா, உன்னுடைய எதுவுமே. அவ சொன்னா, என்கிட்ட இருந்தது கொஞ்சமாவும் தான், கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குது. நான் இதை கொடுத்துட்டு நானும் என் பையனும் இதை சாப்பிட்டு செத்து போலான்னு இருக்கிறோமே அப்படின்னு அவன் சொல்றான். அது நீ பரவாயில்ல, இருந்தாலும் முதல் அடைய எனக்கு கொண்டு வான்னு சொல்றாங்க. அப்படி அதே மாதிரி அவர் கொண்டு போகும்போது அந்த சாரைபாத் விதவைகளுடைய வீட்டுல அடை மாவும் எண்ணெயும் அந்த பஞ்சகாலம் தீரும் வரை குறையவே. ஹல்லேலூயா. அந்த பஞ்சகாலம் தீரும் வரை. ஆக கடவுளுக்கு என்று கொடுக்கும் பொழுது ஒருத்தர் என்ன பண்ணது, தரித்திரம் ஆனதே இல்ல. அந்த ஏழை விதவை அவகிட்ட இருந்த கொஞ்சம் மாவுலையும் எண்ணெயிலையும் ஒரு அடையை சுட்டு எலியா தீர்க்கதரிசி கொடுக்கும் பொழுது அந்த பஞ்சகாலம் முடியும் வரை அவருடைய பானையில மாவும் எண்ணெயும் குறையவே. ஹல்லேலூயா. அதே போல நீங்க புதிய ஏற்பாட்டை பார்க்கும்போது லூக்கா 12ஆம் அதிகாரம் பாருங்க, இன்னொரு செய்தி பார்க்கிறோம்.
லூக்கா 10 சார் ஹalleluya. மார்க் 12:40. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 41வது வசனம். மார்க் சொல்லுங்க. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து உட்கார்ந்தாரு. எங்க இருக்கிறீங்களா எல்லாம்? ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. பாருங்க, கவனிங்க. இங்க ஒரு ஏழை விதவை தாயை பத்தி சொல்றார் கடவுள். நாம் இயேசுவுடைய உள்ளத்தை தொடுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய செய்கைகள், நாம் செய்கிற செய்கை இயேசுவுடைய உள்ளத்தை தொடுகின்ற செய்கையாக இருக்க வேண்டும். நாம் 41வது மார்க் சொல்லுங்க. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து உட்கார்ந்தாரு. எங்க இருக்கிறீங்களா எல்லாம்? ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. பாருங்க, கவனிங்க. இங்க ஒரு ஏழை விதவை தாயை பத்தி சொல்றார் கடவுள். நாம் இயேசுவுடைய உள்ளத்தை தொடுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய செய்கைகள், நாம் செய்கிற செய்கை இயேசுவுடைய உள்ளத்தை தொடுகின்ற செய்கையாக இருக்க வேண்டும். நாம பல்வேறு காரியங்களை செய்யும். இப்ப பாருங்க, இங்க ஒரு காரியத்தை வந்து தேவன் சொல்கிறாரு. இப்ப படிங்க. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து இயேசு காணிக்கை பெட்டி ஆலயத்துல கூடுகை போது கடவுளுக்கு காணிக்கை படைப்பது என்னது? வழக்கம். இந்த இடத்துல நாம நம்முடைய காரியங்களுக்கு ரூத்தை ஒரு முன்மாதிரியாக, அவர் புறஜாதியான ஸ்திரீ தான். அவர் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படித்தார். தேவன் நம்முடைய இஸ்ரவேல் தேவனை தன்னுடைய தேவனாக அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய தேவனாக ஏற்றுக்கொண்டது கடவுள் அவரை உயர்த்துகின்றார். அவருடைய சந்ததியிலே தான் தேவன் அவருக்கு ஒரு போவாஸ் என்கின்ற ஒரு கணவனை ஒரு பெரிய பணக்காரன் போவாஸ், நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறவர், அவரை திருமணம் செய்து கொண்டு அவருடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு புகழ் கிடைக்கின்றது. ஆகவே நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்காக இயேசுவை விட்டு தூர போகக்கூடாது. அவரிடத்துல புத்தி போட்டு அவர்கிட்ட மன்றாடி நாம் நம்முடைய பிரச்சனைகளுக்காக தீர்வு என்னவென்று நாம் கேட்டு பெறுகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஹalleluya. ஆக நம்முடைய பிரச்சனைகள் தீர வேண்டும். நாம் கேட்ட ஜெபம் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் மிகவும் அவசியமானது என்றது. ரூத்துடைய வாழ்க்கையில அவர் இளம் வயதிலே விதவியானார். ரூத் சின்ன வயசுல அவர் கணவர் செத்து போயிட்டார். அவர் தாறுமாறான ஜீவித்து போந்து அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. அவர் தன்னுடைய மாமியாருக்கு அடங்கி அங்கேயே என்ன பண்ணார்? தன்னுடைய மாமியாருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்ல உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், அவர் நம்மை வழி நடத்துவார் என்று அவர் நம்பினதுனால நிச்சயமாக கடவுள் அவர் உயர்த்தினார். ஹalleluya. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. இதை நான் நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கின்றார். நாம் 2 காசு போன்ற ஸ்திரீ தன்னையே முழுவதுமாக இயேசுவுக்கு ஒப்படைத்தார். அதில் நாம் நம்மையே முழுவதுமாக இயேசுவுக்கு தேவனுக்கு அர்ப்பணிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கேட்ட ஜெபம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பரிசுத்தம் மிகவும் அவசியம் என்பதை மறந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் சொன்னேன், நம் அவயவங்களை நாம் பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் நாம் சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக தேவன் ஒருபோதும் ஒருத்தரையும் ஒரு காலம் தள்ளினதே இல்லை. ஹalleluya. அவர் நிச்சயமாக, எப்படி நான் சொன்னேன், அந்த ஒரு தாயால கைவிடப்பட்ட ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, அதை உயர்த்தின தேவன் நிச்சயமாக உங்களையும் என்னையும் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. இந்த நேரத்தில் நாம் அதை மனதில் கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் தேவனுடைய ஆலோசனை பெற்றுக் கொள்ளாமல் அவருக்கு வாக்குத்தத்தங்களின் நம்பிக்கை, அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தண்ணீர்கள் உண்மை புரளுவதில்லை, அக்னியின் ஊடாக நீ நடந்தாலும் அதை சேதப்படுத்துவதில்லை. அவர் பல்வேறு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நாம் மறந்துவிட்டு நாம் தேவனை விட்டு தூரமாக சொன்னாங்க, நிச்சயமாக அவருக்கு நாம் அந்நியர்களாக அவர்கள் நம்மை தூரப்படுத்தி விடுவார். நம்முடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரியாது. பாருங்க, எபிரேயர் சங்கீதம் 33:12-13 பாருங்க. சங்கீதம் 33 பயந்து மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? கர்த்தருடைய கண் யார் மேல நோக்கமாய் இருக்குது? அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல். ஹalleluya. யாருக்கு
கண் நோக்கமா இருக்குது. அவருக்கு பயந்து அதுக்கு நடக்கும் போது உண்மையான நேர்மையான வழியில் நடக்கிறவர்கள் மேல கர்த்தருடைய கண் நோக்கமாய் மறந்துவிடும். பாருங்க, நாம பரிசுத்தமா இருக்கணும். கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து நாம் அவருக்கு பயப்படுகின்ற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை ஒருவரையும் ஒருபோதும் கைவிட்டதே. ஹல்லேலூயா. இதை நம்ம கை தூக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் கீழ்ப்படிந்து நான் எப்பொழுதும் அவரையே நம்பி இருப்பேன், அவரையே சார்ந்து இருப்பேன். எப்பையும் அவரையே நான் என்னுடைய தாரகமாக, என்னுடைய தஞ்சமாக, என்னுடைய கோட்டையாக, என்னுடைய துருகமாக நான் வைத்திருப்பேன் என்று நாம் நம்பிக்கை கொள்ளும் பொழுது நிச்சயமாக கணவன் கைவிட்டிருந்தாலும் சரி, கணவன் விட்டுட்டு இன்னொரு மனைவியோட சென்றிருந்தாலும் சரி, கணவன் இறந்து போயிருந்தாலும் சரி, பிள்ளைகள் உன் பேச்சை கேட்காம அவர்கள் நாம் ஒரு பிடிவாதமாக இருந்தாலும் சரி, அவர் எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மேல நம்பிக்கையாக வைத்து அவர் கண்கள் நம்மை நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது சொல்றார். அவர் நம்மை பார்க்கிறார். இந்த இடத்துல இருக்கிறார். உங்களுடைய உள்ளங்களை பார்க்கிறார், என்னுடைய உள்ளங்களை பார்க்கிறார், இங்க நடக்கிற காரியங்களை பார்க்கிறார். அவர் பரிசுத்தமான காரியங்களை ஆசீர்வதித்து அதை பரிபலிக்க செய்கிறார். அல்லேலூயா. நம்முடைய காரியங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் அனைத்தும் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தும். அதை நமக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டியது. ஆகவே அவர் மேல் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக, அவரையே சார்ந்துள்ள பிள்ளைகளாக அவருடைய சட்டையிலே நாம் அடைக்கும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு உயர்வு தருவார். அதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. தேவன் தாமே உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து காப்பார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான ஒரு செய்தியை நமக்கு கொண்டு வந்தார். பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அது உண்மையாகவே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, தாழ்மையான ஒரு வாழ்க்கை, நம்ம கீழ்ப்படியோட வாழ்க்கை, கர்த்தருக்கு பயப்படுற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. உண்மையாகவே உங்களுக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, இந்த கூட்டத்தின் முடிவு நேரத்தில் என் பிள்ளைகளுடைய சமாதானத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சமாதான பிரபுவே, சமாதானத்தை உண்டு ஆக்கினை ஏற்றுக்கொண்டவரே, இந்த அருமையான வேலையில உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சமாதானம் உண்டாக வேண்டும் என்று மன்றாடுகிறப்பா. உள்ளத்துல காயங்கள், உள்ளத்துல ரத்த கண்ணீர் வடிக்கிற நிலைமைகள் உள்ளத்துல இருக்கிறது, வாய்விட்டு சொல்ல முடியவில்லை. யாரிடம் போய் சொல்ல போகிறேன், யாரிடம் போய் எனக்கு நான் சமாதானத்துக்காக கேட்க முடியும்? எனக்கு சமாதானம் இல்லாத நிலைமையில நான் வாடி வதங்கி கொண்டிருக்கிறேனே என்று கலங்கி இருக்கிற ஒவ்வொரு அம்மாவுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக நான் வாரத்தில் விழுந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இவரே மனம் இறங்கும் ஐயா. சமாதான காரணரே, இந்த வேலை இறங்கி வந்து ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொடுப்பேனாக, மன நிம்மதியை கொடுப்பேனாக. ஜீசஸ், யூ ஆர் அவர் ரியல் பீஸ். நீயே மெய்யான சமாதானம், நீயே மெய்யான சமாதானத்தை கொடுக்கிறவர், நீயே மெய்யான சமாதானத்தை கொடுக்கிறவர். ஒவ்வொரு அம்மாவுக்கு மெய்யான சமாதானத்தை ஆண்டவரே தருவீராகப்பா, தருவீராகப்பா. எவ்வளவு கண்ணீரை துடைப்பீராக. எவரையும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற ஆண்டவரே, மற்ற காரியங்களை மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்கள் ஏமாற்றமா இருந்தாலும் இன்னைக்கு இயேசு சமாதானத்தை கொடுப்பார். நான் ஒருவேளை நான் புருஷன் இருக்கும் போது நான் தவறு செய்திருக்கலாம், அவனுக்கு சண்டை போட்டிருக்கலாம், நான் தேவையில்லாத வார்த்தையில பேசியிருக்கலாம். அதெல்லாம் இப்ப நான் உணர்ந்து நான் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பேன். நீ நிர்மூலமானவன், நீ தோற்று போனவன், நீ கொண்டு வந்த வியாதி சபிக்கப்பட்டு போவதாக, வியாதி நீங்குவதாக என்று நான் இப்பொழுது கட்டளையிட்டு சாத்தானே, சாத்தான் கொண்டு வந்திருக்கிற அந்த நோயை நான் கடிந்து கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நோயை கொண்டு வந்த பேயையும் இப்பொழுது சபித்து அப்புறப்படுத்துகிறேன். தேவனுடைய வல்லமை என் பிள்ளைகளை குணமாக்குவதாக. இயேசுவின் ரத்தத்தினாலே பிள்ளைகள் குணமாவார்களாக. இயேசுவின் ரத்தத்தினாலே குணமாவார்களாக. பொல்லாத பலகீனம், பொல்லாத வியாதி, வேதனை இயேசுவின் நாமத்தினாலே சர்வத்தை விட்டு விலகுவதாக. இப்பொழுது 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 இயேசுவே ரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு தாய்மார் மேலும் தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்மா மேல் தெளிக்கிறேன்ப்பா. ஒவ்வொரு அம்மா மேல், ஒவ்வொரு சகோதரி மேல் தெளிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது போல இயேசுவின் ரத்தம் சகல நோய்களையும் இப்பொழுது கழுவுவதாக, இப்பொழுது சுகமாக்குவதாக. சுகமாகட்டும், 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 சுகமாகட்டும். உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் எல்லா விதமான நோய்களும் இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக, சுகமாவதாக. அவர் தலையிலே வலி, தலையிலே வேதனை, தலைவலி அடிக்கடி வருகிறது ஐயா. தலைவலி எனக்கு தாங்க முடியல, தலை பாரமா இருக்கு, தலை சுற்றல் அடிக்கடி தலை சுற்றல் ஏற்படுது. எனக்கு தலையில ஒரு விடுதலை வேண்டும், தலையை தேவன் தொட வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறப்பா.
சுவாமி ஆசீர்வதிப்பீராக. தலையை தொடுவப்பா, தலையை தொடுவப்பா, தலையை தொடுவப்பா, தலையை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த மண்டை நோவு, தலை நோவு இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். இப்ப நீங்கட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை தேவன் தருவீராக. கீழாக பிசை தைலமாக இருக்கிற இயேசுவின் ரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு தலையின் மேல் பூசி பிள்ளைகளை விடுவிக்கிற ஆண்டவரே, விடுவிக்கிற ஆண்டவரே, விடுவிக்கிற ஆண்டவரே. விடுதலை உண்டாவதாக சுவாமி, சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. அற்புதம் நடப்பதாக ராஜா. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே கண்ணாவை குறைந்து இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பார்வை சரியா தெரியல மாஸ்டர். வயசாக பார்வை குறைஞ்சு போயிட்டே இருக்குது. எனக்கு கண் மங்கலாயிட்டே இருக்குது. எனக்கு மாரக்கன் வியாதி வந்து போச்சு. என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. சுகர் அதிகமானதால எனக்கு பார்வை தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறப்பா. தேவனாய் கர்த்தர் இப்பொழுது உடைய பிள்ளைகள் கண்களை தொடுவீராக, தொடுவீராக. தேவஜனமே உன் கண்களை வலது கை வைத்துக் கொள்ளுங்க. யாராருக்கு பார்வை சரியா தெரியலையோ தயவு செய்து கண்ணை கண்ணில் கை வைத்துக் கொள்ளுங்க, கை வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரை கர்த்தர் பரிதிமை கண்களை திறந்த ஆண்டவர் உங்க கண்களை திறப்பா. உன் கண்களை பார்வையை ஆண்டவரை கர்த்தர் ஆசீர்வதித்து நல்லா பார்க்கும்படி கிருபை செய்யும். எல்லா மாலக்கன் வியாதியை சபிக்கிறேன். மாலக்கன் வியாதி இப்பொழுது விலகுவதாக, கண் பார்வை சுகமாவதாக. ஆண்டவரே மோசேக்கு 120 வயது வரையிலும் கண் பார்வை குறையாமலும் பலன் குன்றாமலும் இருந்தது அல்லவா? என் அம்மாவுக்கு ஆண்டவர் கண் பார்வை குறையவே கூடாது சாமி, கண் பார்வை குறையவே கூடாது ஆண்டவரே. இப்பொழுது கண்களில் தேவனுடைய வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய ஒளி இறங்குவதாக, புதிய ஒளி உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே receive, receive the healing power. இப்பொழுது அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுமா, பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கண்கள் சுகமாவதாக, கண் பார்வை உண்டாவதாக, கண் பார்வை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கண் பார்வை தெரியட்டும் ஆண்டவரே. கண் பார்வை இப்பொழுது உண்டானதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்கள் இருந்த எல்லா மாலைக்கும் நோயும் எல்லா செதில்களும் மாறி போனதுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் நடந்ததுக்காய் நன்றி. ஒளி நரம்புகள் பலப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த கண் வெளிகள் இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா ஆளுக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, கலந்து நன்றி சொல்லுங்க. ஹalleluya. கண் பார்வை தேவன் சுகமாக்கி இருக்கிறாரு. அவங்களுக்கு மட்டும் அவங்க நன்றி சொல்லுங்க, அவங்க மட்டும் கரங்களை தட்டி ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி மாக்கிடுங்க. உங்க உடம்புல காணப்படுற எந்தெந்த வியாதி இருக்கிறோ அந்த வயிற்று வலி, நெஞ்சு வலி இதில் கை வைத்துக் கொள்ளுங்க, வயிற்றில் கை வைத்துக் கொள்ளுங்க, நெஞ்சில் கை வைத்துக் கொள்ளுங்க. ஏசப்பா மார்வலியை கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனை அம்மா இருக்கு மார்வலி தாங்காம இருக்காங்க ஆண்டவரே. சரியா மூச்சு விட முடியலையே, நெஞ்சு படபடக்குது, எனக்கு அடிக்கடி படபடப்பு ஏற்படுது, மனதில் ஒரே போராட்டமா இருக்குது, எனக்கு மூச்சு விட முடியல ஐயா, அடிக்கடி நெஞ்சு நோய் வருது, நான் டாக்டர் போனாலும் எனக்கு பயமா இருக்குது, எனக்கு வாழ்வு சரியா வேலை செய்யல, உனக்கு ஆபரேஷன் பண்ணணும், உனக்கு அந்த வலி அது ஏற்பட்டுச்சு, இது ஏற்பட்டுச்சு, ஹார்ட் உனக்கு ரொம்ப வீக்கா இருக்குது, டாக்டர்மார் சொல்லி என்ன பயப்படுத்துறாங்க, எனக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்களான்னு சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இப்ப நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே. இருதயத்தை மாறாதாக இயேசுவின் கரம் ஒவ்வொரு நெஞ்சையும் தொட்டுவதாக ஆண்டவரே, தொட்டுவதாக ஆண்டவரே, தொட்டுவதாக ஆண்டவரே, தொட்டுவதாக ராஜா. காயங்கள் பட்ட இயேசுவின் கரம் ஒவ்வொரு நெஞ்சையும் தொட்டுவதாக, மார்வலி நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா மார்வலியும் சுகமாகட்டும் ஆண்டவரே. மூச்சு திணறல் மாறட்டும், படபடப்பு மாறட்டும் ஆண்டவரே, வீக்னஸ் மாறட்டும் ஆண்டவரே. ஐயா இந்த வாழ் வேலை செய்யல, அடப்பு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் கண்ணீரோடு வந்தார்களோ அவர் அத்தனை பேருக்கு நீங்க அற்புதம் செய்து அவர்களை சுகமாய் இந்த வீட்டுக்கு அனுப்புகிறதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாருக்காக நன்றி செலுத்துங்க. ஆசீர்வதியும் ஆண்டவர் ஆசீர்வதியும். வயிற்று கை வைத்து ஜெபம் பண்ணவங்க எல்லாம் கரங்களை கரத்தை மையப்படுத்துங்க. ஏசப்பா வயிற்றை தொட்டுட்டாரு, உங்களை குணமாக்கிட்டாரு. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கும் போது கூட கொஞ்ச நாளாக கூட என் 2 கண்களிலும் பிசாசானவன் வஞ்சிச்சான், வஞ்சகாரி எனக்குள்ளே வந்து நிற்கும். ஜெபம் பண்ணும்போது கூட என் கண்கள் தவிர இருட்டாக வந்து நிற்கும். நானும் எவ்வளோ ஜெபம் பண்ணி பார்த்தேன், நல்லா போகல. நான் இந்த பாஷைகிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கலான்னு எனக்கு எப்போ இந்த ஜெபம் பண்ண சரியாக இருக்கும். அதனால் இந்த ஜெபத்துக்கு வந்தேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு என் கண்களில் இருக்கிற பிசாசுகளை அழித்து போட்டிருக்கார். நன்றி. ஒளிக்காக ஜெபம் பண்ணும்போது அம்மாவுக்கு அந்த அசுத்தானி வல்லம் இருந்து ஆண்டவர் விடுதலாக்கினாரு, அவருடைய பரலோக ஒளியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கிளி முடிச்ச
சர்ச்சுக்கு வந்து நாங்கள் கேள்விப்பட்டு இங்கே வந்திருக்கிறோம். ஐயா ஒரு முறை எங்கள் சர்ச்சுக்கு வந்தாங்க, ஒரு திருவிழான்னு வந்து என்னை என் பிள்ளையும் தாயும் தூக்கின்னு வந்தாங்க. என்னை தகப்பனும் ஐயா கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. எந்த ப்ரோக்ராமோ அவங்க ப்ரோக்ராம்னா நான் கண்டிப்பாக பார்ப்பேன். எங்கள் ஐயா நேற்று தண்டத்தில் காலையில் தான் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப உடம்பு நல்லா சரியில்லை, இருந்தாலும் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சேன். அவங்க சொன்னதுக்காக நம்ம ஒரு 10 பேர்னா இட்டுன்னு போகணுன்னு நான் கூப்பிட்டதோட ஆண்டவர் 20 பேரை என் கூட அழைத்து என் உடல்நிலை சரி பண்ணி என்னை நன்றி. என் காலையில் சிறு கட்டி என்னால் ஏற்றவே முடியல, இருந்தாலும் அந்த கட்டி நான் எதுவுமே தூசின்னு நினச்சி தூக்கி போட்டேன். எனக்கு அந்த வழியே தெரியல. நடந்து வரும்போது விரும்பு வலிச்சிச்சு. இப்போ கூட அந்த கட்டியோட தான் ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு நான் தைரியமாக 20 பேரை இட்டுக்கணும் இங்கே ஆலயத்துக்கு வந்தேன். நான் அழைத்த என் தேவனுக்கு நன்றி சொல்லி என் சாட்சியை முடிச்சுக்கிறேன். எஸ் அப்பா, நான் வேலைக்கு போனேன் கழித்தவரையும் விழுந்துட்டேன். மூத்த உடனே சேர்ந்து நீங்கள் யாரும் தூக்க வந்தாங்க, என்னை யாரும் தூக்காதுங்க, நான் தோத்திரம் பண்ணிட்டு எழுந்துச்சு. நான் ஜபம் பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு என்னை யாரும் தொடாதீங்க, எனக்கு சுகமாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு போல நல்ல மாதிரியா ஆகி போச்சு. என்னை தோத்திரம் ஏசப்பா என்னை நல்லா ஆகினார். அல்லேலூயா. திருப்பூர்ல சாட்சியாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவின் வேண்டியது நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. சாட்சி மூலமா நம்ம ஒன்றை தெரிந்து கொள்கிறோம், இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார். அதனால தான் இந்த சுகத்தை தேவன் தருகிறார். இன்னும் அநேக சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இனிமேலும் இந்த போராட்டம் ஆபத்து வந்தாலும் நீங்க என்ன செய்யணும், ஏசப்பா பிடிச்சுக்கணும். சரியா? அவரோட வயசு போன நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களுடைய வயசான நேரங்களில் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஆனா இயேசு பக்கத்திலேயே இருக்கிறாங்கிறத மறந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு, உங்க அருகில் இருக்கிறாரு, உங்களோட இருக்கிறாரு. பிரயாசப்பட்டு கொடுத்து உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசிரியமான ஆண்டவரே இந்த நேரத்தை நீ பொருட்படுத்திக் கொள்ளும். நாங்கள் எல்லாத்தையும் ஒழுங்குகிறமா செய்து முடிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆசீர்வதி வழிநடத்தும் இயேசு நாமத்திலே நல்ல பிதாவே. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். மாலை வேளையிலும் உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நல்லவரும் வல்லவரும் மகத்தான காரியங்களை செய்கிற பரலோகத்தின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிமையான நாளிலே இந்த சாரிபாத் இந்த உதவியின் கூட்டத்திலே இப்படிப்பட்டதான மக்களை கொண்டு வந்து உம்முடைய திருவாக்கினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, உடைய வார்த்தையினாலே பேசி ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும்படியாக, சுகப்படுத்தும்படியாக, ஸ்திரப்படுத்தும்படியாக, சுகத்திலே ஜீவிக்கும்படியாக ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா. வந்தது நல்லது என்று சொல்லி தொடர்ந்து உடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த வந்ததான ஆண்டவரை மக்களுக்கு இன்னும் உதவி செய்யும்படியா செபிக்கிறப்பா. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய மக்களுக்கு தெய்வீக நன்மைகள், தெய்வீக அற்புதங்கள், தெய்வீக ஆண்டவரை அதிசயங்களை காணப்பட உதவி செய்யும். சாரிபாத் விதவியை போஷித்து வழிநடத்தி ஆசீர்வதித்து போல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து திருநாமத்தாலே
லூகாஸோடும் அம்மாவோடும் பிள்ளைகளோடும் குடும்பத்தாரோடும் கூட இன்னும் என்றும் கர்த்தர் வருகை இருப்பதாக. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ராஜா இயேசு ராஜா, ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பர்வும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. அன்பர்வும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாள் எல்லாம்.